நல்ல நித்திரக்கா தட்டியும் எலும்பில் உங்களை கும்பிட்டவனும் காப்பாத்துங்கடா டேய் என்னோட காப்பாத்துங்கடா போய் கத்தா கத்தா பயப்படாடா பயப்படாதான் பயப்படாங்க என்னத்துக்குடா அதுல உயர்ந்த நீ அதுக்கு என்னத்துக்கு போய் பூந்தடாப்பா நீ ஆறுக்குடா அதையும் ஓடுவா ஓடுவா இங்க மெக்கோலி இருக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம். நான் திலு. இன்றைய தினம் நான் எங்கே நிற்கிறேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களோட வீட்டுக்கு முன்னுக்கு தான் நின்று எடுத்துக்கொண்டு நிற்கிறேன். இன்றைக்கி என்ன காணொலின்னு சொன்னால் சொல்லவே எனக்கு கைகாலெல்லாம் உதறுது, மனசெல்லாம் பதறுது. ஒரு ப்ராங்க் மாதிரி ஒன்று தான் செய்ய போகிறேன் என் ஹஸ்பண்டுக்கு. அவர் பார்த்திங்கன்னா இப்போ உள்ள நல்ல நித்திரை இந்த வெயிலுக்குள்ளேயும் இந்த வெயில் வெக்கைக்குள்ளேயும் நல்லா கிடந்து நித்திரை அடிக்கிறார். என்ன ஜெயராமண்ணா? இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை தானே, இப்போ ஜெயராமண்ணா வீட்டை நிற்கிறார். அவர் தான் வீடியோ எடுக்கிறார். என்ன பழக்கம் ப்ராங்குன்னு நாங்கள் 2 பேரும் முடிவெடுத்துட்டோம். செய்யத்தானே வேணும், தொடக்கிட்ட செஞ்சு முடிப்போம். என்ன நடந்தாலும் அதுக்கு என்ன செய்கிறது? சரி, பிரச்சனை இல்லை. கைகாலெல்லாம் உதறுது, பதறுது. இது வரைக்கும் அவர் எனக்கு பேசினதும் இல்லை, அடித்ததும் இல்லை. இன்றைக்கு என்னென்ன நடக்க போதோ தெரியல. சரி பார்ப்போம். அதுக்கு முதல் வீடியோ பார்க்குறவர்கள் எங்களுக்கு நல்ல ஆதரவு தாரீங்க. தொடர்ந்தும் எங்களுக்கு உங்களோட ஆதரவு தேவை. ஃபஸ்ட் டைம் எங்களோட வீடியோஸ் பார்க்குறவைகள் எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்கன்னா நாங்கள் வளர்கிறதுக்கும் நீங்கள் தர ஒரு ஆதரவாக இருக்கும். இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நாங்கள் உள்ளே போய் பார்ப்போம். நித்திரை மாதிரியே நடிப்பார். ஃபஸ்ட்டு நாங்கள் போய் நித்திரையை முழிப்பான்னு பார்ப்போம். அங்கால பாருங்க, அவன் அத்தையும் அவன் நல்ல நித்திரை. நல்ல நித்திரைக்கா தட்டியும் எலும்பில்லை. சரி வாங்க, நம்ம மெதுவாக தண்ணி திறப்போம். இந்த வலிக்கான் தண்ணி இருக்க போகிறேன். கொஞ்சம் பெருசாக தான் இருக்கு, பரவாயில்ல. சுத்தமில்லாத ஐயோ, ஒரு பக்கம் பயமாக வர இருக்குது. அறிவு உள்ளதோ பேச்சு உள்ளதோ தெரியல. இப்படி பிடிச்செடுத்தோம்னா தண்ணி சத்தம் கேட்காது. இருக்கு ஃபுல்லாக எடுப்போம். அங்கே அத்தையும் கிடக்குறாதானே. நான் வாக்கில் ஊற்ற இல்லை, இவருக்கு தான் ஊற்ற போகிறேன். இந்த வெயில் வெக்கைக்கு ஏறாமண்ணா என்ன நித்திரைன்னு பார்த்தீங்களோ? நாங்களும் ஒரு ஐடியா தந்தது ஏறாமண்ணா தான்ட்டு நான் சொல்லுவேன். இப்போ கொஞ்சம் பாரமாக தான் கிடக்கு. சத்தம் விடுவாங்க. இந்த கால்ச்செங்கலி வேறு சத்தம் இருக்கு. ஐயோ, இங்கே தெரியப்படுத்திருக்கேன். எழும்பிடுவாரோ? பயமா இருக்கே. பார்த்தீங்களோ என்ன சமைச்சு மத்தியானம் சமைச்சு சாப்பாட்டுக்கு எழுப்ப சொல்லி போட்டு தான் கிடந்து நல்ல நித்திரை அடிக்கிறார்.
வீட்டுக்கு மழை பெய்யுது. போட்டு ஓடிடுவோங்கண்ணா. ஐயோ ஆ அங்காள் ஊத்துலேயும் அந்த பக்கத்தால் ஓடலாம். இந்த வெயில் வகைக்கு நான் வீடு கழுவ போறேன். எழுப்பு எழுப்பி 10 நாளும் இல்லை. சரி விடுங்க, ஜஸ்ட் ஒரு பிராங்க் தானே, சத்தம் போடாதீங்க. இந்த வீடியோ நான் கட் பண்ணாம நான் இப்படியே போடுவேன். தண்ணி ஊத்தியே விளையாடுறீங்க. வேற வீடியோ எடுத்துக்கலாம் தானே, ஏன் தண்ணி ஊத்தி வேற வீடியோ என்ன எடுக்கிறது? என்ன வீடியோ எடுக்கிறா வேற பிளான் பண்ணி வேற வீடியோ எடுக்கிறா. கிடக்குறது ஏன் தண்ணியால அள்ளி ஊத்துறீங்க? அவ அவரை இல்லை எல்லாம் படுத்துக்கிறா. அவ என்ன நிற்ப அவரை அவனால நித்துறேன். உங்களுக்கு ஏழும் தானே, அத்தைக்கு தானே இயலாது. பார்க்குற வேலை சரி. நீங்க உங்களை சமைக்க இல்லை நம்பிட்டு ஏன் சமைக்கல? அப்படிங்க சமைக்கிறீங்களா? இல்லை. அப்போ சமைக்காம தண்ணி ஊற்றி விளையாடுறீங்க. ஏன் இப்போ அதுக்கு பேசுறீங்க? எனக்கு ஊத்திராதீங்க. ஒழுங்கு நீ கிடைக்கிற தண்ணி ஊற்றி விளையாடுற நீங்க நிச்சயம் அந்த வந்து காலையில் இருக்கு போனடுங்க இதில். ஆமாண்டா போனடுங்க. தண்ணி ஊற்றி விளையாடு. அங்கே எனக்கு தண்ணியில் ஊற்றுறா அதில். நீ படுத்துருக்க உல்லாசம் வேணும் என்ன? நீ தான் அவ நான் இந்த தண்ணி ஊற்றி நான் படுற பாடு அவ தண்டை வரல கேட்காம நித்து விடுறா. அம்மா நான் படுத்திருக்கேன். அம்மா தண்ணி ஊத்துறாள் திலு சமைக்க விடுறா. தண்ணி ஊத்துறீங்க சரி தெரிஞ்சியா தண்ணி ஊத்துறேன். அப்ப நீங்க நான் வந்து காய்ச்சது குழந்தைய பாத்தீங்கன்னா மக்கள் தண்ணி வந்து ஊத்தினா அப்ப ஒன்னும் அதோட நிச்சயோட சொல்லுங்க. ஒரு கூட உண்மையா பொய்ய உண்டு. அது கொஞ்சம் கேட்கல உங்களுக்கு உண்மையோண்டு கேட்கல. நான் உறங்கிட்டேன். உறவுகளை எப்படி பிராங்க் செய்கிறதே எனக்கு தெரியாது. உண்மைக்கு நான் உறங்கிட்டேன். காலையில நான் இன்றைக்கு கிறிஸ்து ஆண்டவர் தினந்தானே பூசைக்கு போயிட்டு வந்து சாதெல்லாம் சாப்பிட்டுட்டு உறங்கிட்டேன். நீங்களும் பிளான் பண்ணித்தான் இவர் நித்தியா கிடக்கு. இவருக்கு ஊத்தி பிளான் பிரச்சனை இல்லை. ஆண்ட பிறப்பு தினத்தை வச்சு காலையில் முடிச்சுட்டேன். இப்போ முடிச்சுட்டு பரவாயில்ல. இப்படி ஊத்தக்கூடாது. இங்கே வந்துட்டு போகும்போது வீடியோ
இல்லை ஒரு தடவையும் போட்டுருக்கு இல்லையா மறுபடியும் குளிக்க வச்சுட்டு சசியாத்தை கூட்டிக் கொண்டு வா வீடியோக்கு எடுத்து விட்றக்கா பாணியோக்கா ஜெயராமன் நான் கடைக்கு போகிறேன்ட்டு சொல்லுங்க தசியா தசியா ஒரு கஞ்சோ வீடியோக்கு எடுத்து விடுவா அவன் தம்பி எங்கே போகிறானா சார் என்ன இது எடுத்து விடுவா தம்பி இதை ஃபோனை கொடுவா வா சரி சார் என்ன இது ஃபோனை எடு கொண்டு வா செல்லம்பா ஊற்றிட்டேன்பா சரி வாங்க ஊற்றல வாங்க சாரு கிட்ட போடுறான் கூடுறா சாரு இங்கே உன் தம்பி எங்கே போகிறானா ஏன் தான் புள்ளோட பிஸியாக நிற்கிறேன் பார்த்தியா சந்தர்ப்பத்துக்கே தான் காய்க்கிறேனே நாங்கள் உங்களை தண்ணி ஊற்ற போகிறோம் உங்களுக்கு இது அப்போ இந்த வீட்டு டைமுக்கு அப்படியே மொப் பண்ணி விடுவோம்மா ஆமாம் மெக்கடி ஊற்ற கூட மெக் உண்மையா அப்படி செய்யக்கூடாது செல்லவனே நான் சொல்லிட்டு செய்திருக்கேன் போனெல்லாம் நினைஞ்சிட்டா போனெல்லாம் நினைஞ்சிட்டோ சொல்லிட்டு செய்யுங்க அதான் எனக்கு பேசியிருக்க மாட்டேன் நீங்க எங்க வீடியோ நான் எது பேசியிருக்க மாட்டேன் சொல்லாம சசி அவாமா அப்படி அப்பா அந்த சட்டி அங்க எடுத்துட்டா அங்க பின்ன காய் எடுத்துட்டா இந்த வெயிலுக்கு சுண்ட தணிக்கும் இனியாவது 2 தினம் குளிச்சு பழகணும் ஆனால் கொஞ்சம் எதிர்பார்க்கல அம்மா தெரியுமோ தலானி எடுத்து வைங்க மொப்பணி கொண்டு அதில் இந்த மெத்தே அது இருக்கட்டு தண்ணி பட்டு டெய்லி தேவையில்லை பியா சமைச்சு போட்டு பியா இருந்துக்கலாமே
பேயா சமைச்சிட்டு பேயா இருந்துக்கலாமே. இருட்டா இருக்கேண்ணே. சார் வீடியோ எடுத்து முடிஞ்சது வாங்கவன் மொப்பண்ணுங்க கொஞ்சம் தெளிவோட சேர்ந்து பட் ரைட்லாம் விளாங்கிட்டு தெரியுமா அப்படி மொப்பண்ண தண்ணி இப்படி கிடக்கு தாங்க தண்ணி இதால் வடிக்குதான் இருக்கா என்ன ஃபைபர்தான் சரி. ஆமாம் அந்த ஃபைபர் கிடக்கு எடுத்து தானேம்மா ஃபைபர் தண்ணி வலிக்கிற அதான் அதான் கதவை சாத்தி எடுத்து வீட்டில் சமைச்சு போட்டு பெய்யா கிடக்குறாக்கு நான் அப்படி எப்படி எடுக்கட்டேன். தங்கச்சி கத்தப்புறா அவளுக்கு தடிமனாம் தசியாக்கு யாருக்கு செய்கிற வேலையை சரியாக செய்யணும். தண்ணி நிற்காது பார்த்தீங்க. அம்மா பாவம் தெரியுமா? அம்மா பேசாமல் ஒரு அம்மாவுக்கு ஒரு ஏற்க முடி இருந்திருக்கு தெரியுமோ? தனக்கும் ஊற்றுறாங்களோ தெரியாதுன்ட்டு. அங்கே நம்ம பண்ணி போட்டு தான் பாருங்க தேவையில்லாவே இல்லைடா. போன கிழமை அப்படி இல்லை அவர் ரியாக்ஷனை பார்த்தா உண்மையாகவே நான் பிளான் அந்த இடத்த மட்டும் ஆனால் பரவாயில்ல அவரே சரி வீட்டை கழுவு சரி அப்படியே இல்லை. உண்மையில் வந்து தண்ணியால் வந்து இப்போ நீங்கள் ஊற்றிட்டீங்க தானே ஊற்றிட்டீங்க அப்போ என்ன செய்யுது அப்படி வீட்டை முக்க நாங்கள் முப்பண்ணி விட எல்லாம் தானே கூட வந்து துப்புராகி இருக்கிறேன். இல்லைன்னா உண்மையா நான் கழுவி இருக்கவே மாட்டேன். நான் நினச்சது சித்திரை வருஷத்துக்கு முதல் அப்படி கழுவ மாட்டேன். என்ன போன கிழமை நான் கழுவினது வீடு எங்கே எதுவும் பண்ணும் இங்கே ஊற்றில தானே இப்போ இல்லை போன கிழமை நான் கழுவினது. ஓகே அது கடை மட்டும் கடை காணுமா போன கிழமை கழுவினது இப்போ அதோட காணும். அதான் அப்போ ஓகே தானே விடு கிடக்கட்டு. நான் போய் குளிச்சுட்டு கடைக்குக்கா போகணும் போட்டுவார். அம்மா குளிக்கிற சத்தம் கேட்குது பாவடா. சரி ஓகே ஒரு அடுத்தடுத்த கட்டமாக வந்து நாங்கள் என்னென்ன செய்ய போகிறோம்ன்றது இந்த வீடியோவில் வந்து நார்மலாக பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுங்க. பார்த்தீங்கன்னா படுத்துருக்க தண்ணியை ஊற்றி போட்டு புள்ள நீங்கள் செய்தது புள்ள நீங்கள் இப்படி செய்திருக்கக்கூடாது. அவருக்கு தண்ணியால் ஊற்றி இருக்கக்கூடாது. ஓ அவர் இப்படி இருந்தார் நீங்கள் எதுக்கும் அப்படி செய்து ஒழிப்பி தட்டி ஒழிப்பி இருக்கலாம். ஒழும்புங்கோ கழுவ போறேன்னாண்டு தட்டி ஒழுப்பலாம். நீங்கள் ஒழும்புங்கோ நான் கழுவ போறேன்னுக்க அவர் எப்படியும் அவர் ஒழும்புவார். ஒழும்ப மாட்டார் இல்லை அவர் எப்படியும் ஒழும்பு நித்திர கொண்டா நீங்கள் தட்டிக்கு ஒழுப்பணும். அவரை தண்ணி ஊற்றி ஒழுப்பக்கூடாது. இது செயல் வந்து சரியான பிள்ளை. கணவருக என்ன மாதிரி ஒழுப்போணும் குடும்பம் எப்படி வாழணும். அவர் 6 அவர்கிட்ட காலில் தொட்டு கும்பிட வேணும். நீங்கள் கும்பிட வேணும். அடிச்சு ஒழுப்பக்கூடாது. அவரை அவருக்கு என்ன மாதிரி அவரை ஒழுப்பணுமெண்டு அந்த பண்பாடுகள் தெரிக்கணும். என்ன மாதிரி ஒழுப்பணும் நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ஒழுப்ப வேணும். அவர் ஒழும்பாட்டியும் ஒழும்புங்கப்பாண்டு தட்டி ஒழுப்ப வேணும்.
சில கருத்துக்களை தெளிவு நீங்கள் கேட்கலாம். உஷாக்கா வாழ்க்கை என்ன மாதிரி லேட்டாக 5-6 பிள்ளைகளை பற்றி வைக்கப்படாங்க. யாருக்கு என்ன தீங்கு செய்து எழுந்த சோதனை இது ஆக்சன் போய்க்கிறீங்க. ஏன்னு சொடுவு சம வச்சனீங்க சொடுவு வரக்கூடாது. உப்பே இந்த முன்னெச்சரிக்கை. என்ன செஞ்சீங்க? கடங்க ரைட். சரிதான். ஆமாம் கொஞ்சம் எவ்வளோ பிரச்சனை நடந்துருக்கு. நீங்கள் அதுக்குள்ள உடுப்பை கொண்டு வரீங்களே. என்ன உடுப்புது? நான் படுத்திருக்கேன் தண்ணியா இல்லை ஆண்டி ஊற்றி. நான் படுத்திருக்கேன். உண்மையாக எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு பிராங்க் செஞ்சிருக்கேன். அண்ணாண்ட குடும்பம் தாங்கலாமா என்ன செய்யணும் தண்ணி வாழையோட பாப்பம் சட்டை தான் என்ன சட்டை யாருக்குது? நீங்கள் சொன்ன அப்புறம் நீங்கள் தைப்பீங்க இல்லை என்ன சித்திரை வருஷத்தை முன்னிட்டு சரி சார். உங்களுக்கு இந்த ஹெல்மெட் நல்ல வடிவாக கிடக்கு. அந்த அவா மாதிரி கிடக்கு. ஆற மாதிரி என்னடா அங்கே அங்கே இருக்கிற அங்கே கிளிநொச்சியில் சின்னம்மாச்சி மாதிரி கிடக்கு. எங்க போகிறேங்க பிறகு சரியா பார்த்தீங்கன்னா நல்ல மாதிரி எல்லாமே வந்து இந்த கேரிங்க எல்லாமே வந்து முடிஞ்சுது. பிராங்க் வீடியோ வந்து நல்ல மாதிரி எல்லாமே வந்து குளித்து ஒழுக்கிட்டு இப்போ தான் எங்கே போகிறோம் தண்ணி எல்லாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபில்டர் தண்ணி வந்து நாங்கள் கடையில் தான் வந்து நாங்கள் தண்ணி வந்து எடுக்கிறோம். அதான் நாங்கள் இப்போ போயிட்டு வர போகிறோம். இல்லை நீங்கள் ரெடியாக என்ன வேணும் வீடியோ போன பின்னாடி போவோம் கேட்டீங்க இல்லை நாங்கள் இப்போ தண்ணி எடுத்துன்னு வா தம்பியை வீடியோவாக உறவுகிட்டே கருத்துக்கிறேன்னு சொல்ல போறீங்க. மறக்காம எனக்கு ஒரே ஒரு வீடியோ முடிக்க போறீங்க. உனக்கு வீடியோ கிடக்குடா இல்ல எனக்கு ஒரே ஒரு கவலை தானே இருக்கு. அவருக்கு தண்ணி ஊத்தலாம் போயிட்டு போன் வச்சிருந்ததா நான் பெற்றிருப்பேன். நான் ஊத்திருப்பேன். உள்ளநாட்டு சம்பவ போற வச்சு விட்டு தலைமுடின்னு கொட்டப்படாதானே கண்டிஷனர் தான் வச்சிருக்காங்க. ஓகே தான் பிரச்சனை தானே. முடி ஷைனிங்கா இருக்கு. சரி நாம தண்ணி அள்ளி கொண்டு வாரேன். அள்ளி கொண்டு பாய். ஓகே பாய். போயிட்டு வாங்க கவனம் போயிட்டு வாங்க. சரி ஓகே. பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல மாதிரி எல்லாமே வந்து ப்ராங்க் வந்து வீடியோ முடிஞ்சுதானே. உண்மையில் வந்து நான் நினைச்சே பார்க்கல வந்து திலு வந்து ப்ராங்க் எல்லாம் வந்து இப்படி நல்ல மாதிரி எல்லாமே தானே வந்து இன்ட்ரோ எடுத்து நல்ல மாதிரி எல்லாமே வந்து ப்ராங்க் வந்து செய்வாண்ட மாதிரிக்கு எனக்கு மட்டும்தான் ப்ராங்க் வந்து செஞ்சுருந்தாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா அம்மாவுக்கு வந்து பெரிய ப்ராங்காக வந்து கொடுத்து விட்டேன் நான் வந்து ஒழுப்பி. ஏன்னா உண்மையில் வீடியோ பார்க்குறவங்களுக்கும் ஒரு சந்தோஷமாக இருக்கணும். சும்மா வீடியோ எடுத்தமா முடித்தமான்னு இருக்கக்கூடாது. பார்க்கும்பொழுது ஒரு சந்தோஷமாகவும் இருக்கணும். உண்மையில் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் குளித்து கொண்டு வந்த சம்பவம் எல்லாம் போடுறது கூட போட்டிருந்தேன். ஒரு சில பேர் வந்து என்ன நினைக்கிறாங்களோ தெரியலை. அப்போ திலுவுக்கு சொல்லியிருந்தேன். திலுவு சொல்லிச்சு நீங்கள் சும்மா பொடியல்லானே பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லியிருந்தேன் குளித்தேன்னு. அப்போ உண்மையில் வந்து பார்த்தீங்கன்னா உறவுகளே நார்மலாக வந்து இந்த ப்ராங்க் வந்து எப்படி இருந்ததுன்று மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ணிங்கன்றதான் எங்களுக்கு பார்க்கும் பொழுதும் பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்கும். திலுவன் நான் சொல்ல கடமைப்படுறீங்க எங்களோட வீடியோ பார்க்க உறவுகள்கிட்ட. நான் நினைச்சேன் நான் ப்ராங்க் செஞ்சு தண்ணி ஊற்றுற முடிய ஒன்று நல்லா அடி வாங்க போகிறேன். எல்லா அடிக்கும் நல்லா பேச்சு வாங்க போகிறேன்னா நினைச்சேன். ஆனால் பரவாயில்ல. நீங்கள் என்ன வீடியோ எடுக்கிற கண்டுட்டு தான் பேசாமல் நின்றுனீங்களோ இல்லாட்டி இல்லை உண்மையில் வந்து எனக்கு வந்து அந்த நித்திரை கொள்ளும் பொழுது யாருமே வந்து டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது பாட்டு போடக்கூடாது என்னை வந்து தனிமையில் விட்டுருவோம் வேண்டாம் அப்படித்தான் நான் வந்து இருந்தேன் நான். ஆனால் ஒன்றுமே செய்யலாம் போச்சு. தண்ணி வாளியோட வந்து தண்ணி ஊற்றி போட்டு பார்த்தீங்கன்னா அங்கே தம்பி வேறு வீடியோ எடுத்து நிற்கிறான். உண்மையில் சரியான மாதிரி கோவமாக போயிட்டுது. சரி என்ன செய்கிற என்னுடைய வைஃப் ஆயிடுச்சு. அப்போ உண்மையில் வந்து இதுதான் எனக்கு வந்து முதல் முறையாக வந்து செஞ்சுருக்கிறீங்க ப்ராங்க் டைமாக செஞ்சுருக்கிறேன். சரி ஓகே பரவாயில்ல. என்ன செய்கிற வீடியோக்காண்டி தானே சமாளித்து கொண்டு போவோமேண்ணே. அப்போ சரி ஓகேண்ணே. நீங்கள் ஒன்று சொல்ல மாட்டீங்களோ பேச நினைக்கிறீங்க
சரி ஓகே உறவுகள், நீங்கள் அப்படி சந்தோஷமாக இருப்பீங்க நம்புறேன். நாங்கள் மீத வகையில் சந்தோஷமாக இருக்கிறோம். இதன் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு புதிய ஒரு காணொளியில் நாளைய தினம் சந்திப்போம். பாய்.